ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அழகின் முகவரி. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க பயன்படுத்திய க்ரீமை தான் நாம் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். என்னோட ரிவ்யூ ஆல்சோ இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 1:30 ஆணுச்சு. பட் இதை ரெடி பண்ணி முடிக்கும் போது ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. ரீசன்ட் டைமில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க இந்த 100 டைம் வாஷ்டு கீ மாய்ஸ்சரைசர் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவையானது என்னென்னா காப்பர் பிளேட் அண்ட் டம்ளர் முக்கியமாக வேணும். காப்பர் ஐட்டம்ஸ் வச்சு பண்ணுறப்போ தான் அதோட பலன் முழுமையாக நம்மளோட ஸ்கின்னுக்கு கிடைக்கும். அதுக்காக எங்கள் வீட்டில் எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருந்த காப்பர் பிளேட் அண்ட் டம்ளரை தேடி எடுத்து இப்போ அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காப்பர் ஐட்டம்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு புளி, எலுமிச்சை, செங்கல் மாவு, வைக்கோல் இதெல்லாம் யூஸ் பண்ணுனா நல்லாவே க்ளீன் ஆகும். இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால் நல்லா காப்பர் வெசில்ஸை வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் க்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் 1:30 ஆனது. இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு நான் 50 ml நெய் எடுத்துக்கிறேன். வீட்டில் இருந்தால் நீங்கள் அதையே யூஸ் பண்ணுங்கள். பட் எனக்கு அது கிடைக்கல. அதனால் நான் கடையில் வாங்கின கீ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வீட்டிலே இருக்க பியூர் கீ யூஸ் பண்ணால் தான் பெனிஃபிட் அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 50 ml கீ காப்பர் பிளேட்டில் எடுத்துகிட்டு அதை காப்பர் டம்ளர் வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு டைம்லையே 2 ஸ்பூன் தண்ணி விட்டு அதை வந்து நல்லா சுற்றிக்கணும். அது நம்ம நெய்யை வாஷ் பண்ணுற மாதிரி. இதோட ப்ரொசீஜர் என்னென்னா 100 டைம் வாஷ் பண்ணணும். ஒரு டைமுமே 2 ஸ்பூன் நார்மல் வாட்டர் ஊற்றி கீ வாஷ் பண்ணணும். இது மாதிரி 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு மறுபடியும் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அதை மறுபடியும் 3 நிமிஷம் வாஷ் பண்ணணும். இதே மாதிரி 100 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். எனக்கு இந்த க்ரீம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு 4.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. சிம்பிளாக சொல்லணுன்னா கீயை பட்டர் ஆக்கிற மெத்தட் தான் இது. இந்த க்ரீம் தான் அப்போது வாழ்ந்த ராஜாக்கள், ராணிகள் மட்டும் இல்லாமல் அப்போது வாழ்ந்தவங்கள்லாம் இதை யூஸ் பண்ணினாங்கன்னு சொல்லப்படுது. நாம் ஒரு டைம் கீ வாஷ் பண்ண அது க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். பட் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண க்ரீமை 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் தான் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் நாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரல் வேயில் பண்ணுறதால அவ்வளோ நாள் தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நாம் மறுபடியும் இந்த க்ரீமை ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த க்ரீமை நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாகவே இந்த க்ரீம் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ரெடி பண்ணால் அது வேஸ்ட் ஆகிடும். பட் நான் 50 ml நெய் எடுத்துகிட்டு இந்த க்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது எனக்கு, என்னோடய சிஸ்டருக்கு, என்னோடய அம்மாவுக்கு 3 பேருக்குமே இது போதுமானதாகவே இருக்கும் 2 மாதத்துக்கு. அப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது ஃபேஸ் அண்ட் நெக்கில் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 2 மந்த்துக்கு இந்த க்ரீம் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். பட் இது ஒரு மல்டிபர்பஸ் மாய்ஸ்சரைசர். ஹேண்ட் அண்ட் பாடி மாய்ஸ்சரைசராகவும் ஃபேஸ் மாய்ஸ்சரைசராகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். டே அண்ட் நைட் 2 டைம்லையும் இந்த க்ரீமை நாம் யூஸ் பண்ணலாம். நான் 50 ml நெய்யில் தான் இந்த க்ரீம் பண்ணுறேன். உங்களுக்கு நிறைய தேவைப்பட்டால் அதிகமாக கூட பண்ணிக்கலாம். பட் எனக்கு இதுவே போதுமானதாக இருந்துச்சு. இதில் தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணாலும் தண்ணி நெய் கூட சேராது. அதனால் இது ஈஸியாகவே பண்ணலாம். இந்த க்ரீம் நார்மலாக நம்ம இந்த நெய்யை எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. க்ரீமாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறப்போ சில்லுன்னு ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. சைடில் எல்லாம் ஒதுங்கி இருக்க க்ரீமெல்லாம் எடுத்து தான் வாஷ் பண்ணணும். இந்த க்ரீமை நைட் டைமில் ப்ரிப்பேர் பண்ணால் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் இதை ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பண்ணினேன். என்னால் இங்கே நைட் டைமில் வீடியோஸ் எடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நான் இதை பகலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்ககிட்ட காப்பர் வெசில்ஸ் அண்ட் வீட்டில் உள்ள பியூர் கீ இருந்தால் நைட் டைமில் இந்த க்ரீம் பண்ணுங்கள். இந்த க்ரீமை ரொம்பலாம் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. டே அண்ட் நைட்டில் ஒரு சின்ன பட்டாணி சைஸில் எடுத்துகிட்டு ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்வர்ட் டைரக்ஷனில் டெய்லி அப்ளை பண்ணாலே போதும்.
அதிகமாக அப்ளை பண்ணால் ஃபேஸ் வந்து ஆயிலியாக தெரியும். ஹெவி ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ஆயிலி ஸ்கின் தான், பட் எனக்கு இது சூப்பராக செட் ஆகிடுச்சு. கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு க்ரீம் சூப்பர்பாக இருக்கும். எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும், எந்த ஸ்கின்னில் உள்ளவங்களாக இருந்தாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா எந்த க்ரீமாக இருந்தாலும் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இந்த க்ரீம் நம்மளுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, பிம்பிள்னால் வர்ற டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கும், ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஷைனிங் நல்லாவே கிடைக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் வந்து கொரன்னு இருக்கும் தெரியுமா, அதெல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்குமே வந்து இந்த க்ரீம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரீமை டார்க்னஸ் இருக்க பிளேஸ்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்டர் ஆர்ம்ஸில் டார்க்னஸ் ரிமூவ் ஆகிறதுக்கும், முழங்கை முட்டிலெல்லாம் இருக்க டார்க்னஸ் ரிமூவ் ஆகிறதுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இதை ஸ்கின்னில் அப்ளை பண்ணி வச்சுருந்தப்போ என்னோடய ஸ்கின்னில் ட்ரைனஸ் தெரியலை, மாய்ஸ்சரைசிங்காக என்னோடய ஸ்கின் இருந்துச்சு டே ஃபுல்லாகவே. இந்த க்ரீமை ஆயுர்வேதிக் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க இந்த க்ரீமை செஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் நல்லாவே இருந்திருக்கு. அதை வச்சு ஓலைச்சுவடிகளில் கோவில்களெல்லாம் இதை பற்றி எழுதியிருக்காங்க. இது ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் தான். கீயை காப்பர் வெசல்ஸில் இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதால நெய்யில் இருக்க குருணையாக இருக்கும் இல்லையா, அதெல்லாமே உடஞ்சி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். காப்பர் வெசல்ஸில் வச்சு பண்ணுறதுனால இதோட பெனிஃபிட் அதிகம். இந்த க்ரீம் நம்மளோட ஸ்கின்னில் சீக்கிரமாகவே அப்சர்வ் ஆகும், நான் ஸ்டிக்கியாக இருக்கும், ரொம்ப உங்களோட ஸ்கின் சாஃப்டாக இருக்கும். இந்த க்ரீமை ஹீட்டாக உள்ள பிளேஸில் ஸ்டோர் பண்ணாதீங்க, கூலிங்காக இருக்க பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிம்பிள், சன்பான்ஸ், ஸ்கின் பான்ஸ், பிரிங்கிள்ஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நல்லாவே க்யூர் பண்ணும். பட் ஹெவியாக பிம்பிள்ஸ் இருக்கவங்க ஸ்கின்னில் எந்த க்ரீமே போட்டு ரொம்ப தேய்க்காதீங்க. பிகாஸ் மற்ற பிளேஸில் பிம்பிள்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஹெவியாக பிம்பிள்ஸ் இருந்தால் ஜஸ்ட் அந்த பிம்பிளில் மட்டும் இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அது க்யூர் ஆனதுக்கப்புறமா ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். நெய்யை 100 டைம் வாஷ் பண்ணி க்ரீமி டெக்ஸ்சருக்கு மாற்றுறதுக்கு பண்டைய காலத்தில் ஷடா டவுட்டா கிரித்தா அப்படிங்கிற நேமில் சொல்கிறாங்க. நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரியல, நான் இங்கே அந்த நேம் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஷடா மீன்ஸ் 100 டைம், டவுத்தா மீன்ஸ் வாஷ்டு, கிரித்தா மீன்ஸ் கௌகி. இதுதான் அதோட மீனிங். 400லேருந்து 200 BCயில் இருந்த ஆயுர்வேத முறை தான் சரக சம்ஹிதா என்ற நேமில் சொல்லப்படுது. இந்த முறைக்கு பேர் சரக சம்ஹிதா. வின்டர் டைமில் உங்களோட ஸ்கின்லெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும், வெடிப்பெல்லாம் இருக்கும் தெரியுமா, அதுக்கு எல்லாமே இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பர்பான ரிசல்ட் கொடுக்கும். ஓகேவா? பின்னாடி கண்ணு குட்டின்னு தெரியுது. இங்கே வா. கையெல்லாம் செவந்து விட்டு தெரியுதா? வின்டர் டைமில் என்னோடய ஹேண்ட் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த டைமில் என்னோடய ஹேண்டுக்கு இதை யூஸ் பண்ணப்போ ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு, நல்ல மாய்ஸ்சரைசிங்காக தெரிஞ்சுது. சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த க்ரீமை நாம் இப்போ ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் இந்த க்ரீமை பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது ஆயுர்வேதிக் முறையில், அதுவும் நம்மளாவே ரெடி பண்ணுற க்ரீம் தான். கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தப்போ எனக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வரல, அதனால நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இது பண்ணா யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் உங்களோட ஸ்கின்னுக்கு இது செட் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள்.
50 ml நெய்யை வச்சு பண்ணின இந்த க்ரீம் வந்து இந்த பாக்ஸில் 2 பாக்ஸ் அளவுக்கு இருந்துச்சு. 2 மந்த்துக்கு என்னோட ஃபேமிலிக்கு இதுவே போதுமானதாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அனில் தன் பாய் ஃப்ரம் அழகின் முகவரி. டாடா.